வணக்கம், என் பேர் ஹரிஹரன். சமீப காலமாக தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். சில குறிப்பிட்ட மதத்தை மட்டும், குறிப்பாக இந்து மதத்தை மட்டும் ஏன் இந்த திராவிட அரசாங்கம் இவ்வளோ வெறுப்பை காட்டுதுன்னு நம்மளுக்கு தெரியல. திருப்பரங்குன்றம் விஷயத்தில் முஸ்லீம் அவங்க மத பண்டிகைகளை கொண்டாடலாம், கிறிஸ்டின் மத பண்டிகைகளை கொண்டாடலாம். ஆனால் ஹிந்து மட்டும் காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் வழிபட்ட அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாது. இது என்ன நியாயம்னு நம்மளுக்கும் தெரியல. ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பை கொடுத்தும் விளக்கு ஏற்றலாம், காலங்காலமாக அந்த இடத்துல விளக்கு எரியுது, விளக்கு ஏற்றிட்டு இருந்த இடத்துல விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அந்த தீர்ப்பை கூட மதிக்காம காவல்துறையும் அரசாங்கமும் அவ்வளோ அலட்சிய போக்க செயல்பட்டு ஹிந்து மக்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பை காட்டி விளக்கு ஏற்ற விடலை. காலங்காலமாக வழிபட்டிருக்கிற ஒரு மலை மீது ஏன் விளக்கு ஏற்றக்கூடாது? இந்துக்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வெறுப்பை காட்டுறீங்க? ஹிந்துக்கள் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாங்க? எதனால இந்த வெறுப்பு? கந்தூரி விழாவை கொண்டாடலாம், அதுக்கு தடை இல்லை. கிறிஸ்டின் விழாவை கொண்டாடலாம், அதுக்கு தடை இல்லை. மேலே போய் ஆடு வெட்டி மட்டன் பிரியாணி சாப்பிடலாம், அதுக்கு தடை இல்லை. ஏன் இந்துக்களுக்கு மட்டும் இவ்வளோ விரோதம்? இதே நிலை கண்டிப்பாக நீடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வரும் காலங்களில் மிகப்பெரிய போராட்டங்கள் தொடரும். பெண்கள் முதற்கொண்டு குழந்தைகள் முதற்கொண்டு அனைவரும் வீதிக்கு போராட வேண்டிய நிலை உருவாக்கிட்டு இருக்கீங்க இந்த திமுக அரசாங்கம். இதை உடனடியாக நீங்கள் தடுத்து நிறுத்தி இந்துக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தையும் வெறுப்பையும் உடனடியாக நிறுத்த வேணும். அனைத்து மக்களுக்கும், அனைத்து ஜாதிகளுக்கும், அனைத்து மதக்கும் உண்டான ஒரு அரசாங்கமாக இந்த திமுக அரசு இருக்கணும். இந்துக்களுக்கு மட்டுமே நீங்கள் இவ்வளோ வெறுப்பை காட்டாதீங்க. இதுக்கு மேலேயும் இது தொடரக்கூடாது என்று இந்த திராவிட அரசாங்கத்தை வலியுறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மலையில் தீபம் ஏற்றன்னு நம்ம இந்துக்கள் எல்லாம் போனாங்க. ஆனால் அவங்க தமிழ்நாடு அரசு தான் அதை விட்டக்கூடாது, ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் கோர்ட்லேருந்து தீர்ப்பு கொடுத்தாங்க, நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு. ஆனால் இவங்க அந்த கோர்ட்டு தீர்ப்புலாம் மதிக்காமல் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. அதான் இதுக்கு யார் காரணம் என்னென்னு இப்போ தமிழ்நாடு அரசு தான் அதுக்கு பொறுப்பு. ஏன்னா அவங்க தான் இதெல்லாம் முன்னின்று நடத்துது அவங்க தான் செய்யணும். அவங்க எல்லா சமுதாயத்துக்கும், எல்லா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாத்துக்கும் அவங்க பொதுவாக இருக்கவங்க பொதுவாக தான் நடந்துக்கணும். ஒரு சமூகத்துக்கு சார்பாக நடக்கக்கூடாது. அப்படி நடந்ததுனால தான் இந்த மாதிரி தீபத்துக்கு அவங்க தடை போட்டு வச்சுருக்காங்க. இது எனக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும் அது இதான். என்னுடைய பெயர் கிறிஸ்டோபர். எனக்கு கருத்தப்பள்ளியில் தென்காசி மாவட்டம், தென்காசி தாலுகாவில் இருக்கேன். திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்றுவது, அந்த மலை மேலே உள்ள தூண் மேலே விளக்கு ஏற்றுவது சம்பந்தமாக பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பின வண்ணம் இருக்கிறது. நீதிமன்றம் விளக்கு ஏற்றுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனால் எதிரணியினர் சொல்கிறார்கள் அது தூபக்கால் அல்ல, சர்வேக்கல் என்று சொல்கிறார்கள். உலகத்திலே சர்வேக்கல் அவ்வளோ உயரமாக 10 அடி உயரத்தில் எங்கேயாவது இருக்குமா? இருக்காது. எனவே அந்த நீதியரசர் போட்ட உத்தரவு மிகவும் சரியானது. மேலும் அது அப்பீல் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே அந்த திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற உத்தரவிட்டது முற்றிலும் சரி. மென்மேலும் அது தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்பதே மக்களின் கருத்து. தேங்க்யூ. கோர்ட்டு உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அரசு மறுபடியும் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. இது சம்மந்தமாக உங்களோட கருத்து? மேல்முறையீடு பண்ணுவதற்கு அது அவசியமே இல்லை. அது பாரம்பரியமாக அதில் விளக்கு ஏற்றினதாக சில வரலாறுகள் இருக்குது. அதனால் மேல்முறையீடு செய்வது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதை இம்மட்டோடு இந்த விளக்கு ஏற்றுவதோடு நிறுத்திக் கொள்வது நல்லது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருப்பரங்குன்றமலை முருகனுக்கு அரோகரா. தமிழகத்திலே நமது திருப்பரங்குன்ற மலை மீது மதுரை உயர்நீதிமன்ற கிளை தீபம் ஏற்றலாம் என்று உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றது. ஆனால் இந்த இந்து விரோத திமுக அரசானது தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்றம் உத்தரவளித்தும் தீபம் ஏற்றுவதற்கு தடை செய்திருக்கின்றது. இதனால் மதுரையிலே நமது முருக பக்தர் பூர்ணச்சந்திரன் என்பவர் தீக்குளித்து தன் உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இது தமிழகத்திலே மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களை கொந்தளிக்க செய்திருக்கின்றது. தீபம் ஏற்றலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்குது. திருப்பரங்குன்ற மலை மீது நேற்று ஒரு உத்தரவு வந்திருக்குது நீதிமன்றத்தில். ஆடு கோழி எதுவுமே பலியிடக்கூடாது, அங்கே அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி
சந்தனக்கூடு திருவிழா நடத்தும் பொழுது அங்கே 50 பேர் மட்டும்தான் போவோம்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பிச்சிருக்குது. கட்டாயம் அந்த திருப்பரங்குன்ற மலை மீது முருக பக்தர்கள் தீபம் ஏற்ற வேண்டும். இல்லை என்றால் இது தமிழகத்திலே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முருக பக்தர்களும் இந்துக்களும் கட்டாயம் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பது உறுதியாகிவிட்டது. ஆனால் திமுக அரசாங்கம் என்ன பண்ணுது? தொடர்ந்து இந்துக்களுக்கு கோயில்களை இடிச்சிருக்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய இந்து கோயில் இடிச்சிருக்கிறாங்க. ஆனால் கட்டாயம் இந்த முருகர் திருப்பரங்குன்ற மலை மீது கட்டாயம் தீபத்தூண்ல அதே இடத்துல சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை எந்த உத்தரவு பிறப்பித்ததோ அதே இடத்துல அதே தீபத்தூண்ல கூடிய விரைவில் கார்த்திகை தீபமானதும் ஏற்றப்பட வேண்டும் என்பது தமிழக பக்தர்கள், அதாவது முருக பக்தர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய எதிர்பார்ப்பும் அதுவாகத்தான் இருக்கின்றது. திமுக அரசுக்கு சரியான பாடத்தை வரும் சட்டமன்ற தேர்தலிலே ஒட்டுமொத்த இந்துக்களும் முருக பக்தர்களும் கட்டாயம் தங்களது வாக்கின் மூலமாக தங்களது எதிர்ப்பினை தெரிவிப்பார்கள். Subscribe to One India and never miss an update.